ஓம் முருகா சரணம். சுவாமியே சரணமையப்பா. நாம் இப்போது நெய் தேங்காய் பற்றி ஐயப்ப குருசாமிகள் கூறும் விளக்கம் என்னவென்றால், தேங்காய் நமது உடலும், அதில் ஊற்றப்படும் நெய் நமது உயிர். இவை இரண்டையும் நமது தலைமீது சுமந்து, உடலான தேங்காயை ஐயன் எதிரே உள்ள அக்னி குண்டத்தில் போடுவதும், அதில் ஊற்றிய நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து, நமது உயிரான நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதும், அவரிடம் நான் சரணாகதி அடைந்துவிட்டேன் என்று சொல்லுவதும் ஐயப்பனுக்கு காலங்காலமாக ஐயப்ப குருசாமிகள் சொல்லப்பட்டு வருகின்றனர். மேலும் 18 படிகள் விநாயகன், முருகன், சிவன், மற்ற தெய்வங்கள் இருப்பதாக காலங்காலமாக இந்த குருசாமிகள் சொல்லப்படுகின்றார்கள். இது உண்மையாகவே இருக்கட்டும். இதில் ஆன்மீக சிந்தனையோடு நாம் உள்நோக்கி சென்றால், அப்பன் முருகன் அருளால் எனக்கு கிடைத்த தெய்வ இரகசியமாக அருள்வாக்காக நினைத்து, மக்கள் நலன் கருதி நான் இந்த பதிவினை பதிவு செய்கின்றேன். நாம் முதலில் தேங்காய் நெய் ஊற்றுவதன் மூலம் என்ன தெய்வ சக்தி இரகசியம் என்று நாம் பார்க்கலாம். தேங்காய் சிவன் அம்சமாகும். 3 கண்கள் கொண்டது. உடல் அமைப்பை போன்றது தேங்காயாகும். அதில் உள்ள தேங்காய் சுவடு பார்வதியாகும். அதற்குள்ளே இருக்கும் நீர் கங்கையாகும். இவை மூன்றும் ஒன்றாக சேர்ந்து தேங்காய் சுரூபமாக நாம் சொல்லப்படுகின்றார். இதில் உள்ள கங்கை நீரை 3 கண்களில் ஒரு கண் துவாரம் இட்டு அதன் வழியாக வெளியேற்றி, சிவசக்தி ரூபமாக தேங்காய் எடுத்து, அதில் லட்சுமி நாராயணன் ரூபமாக பசுவினால் கிடைக்கும் காய்ச்சிய நெய்யை தேங்காயின் உள்ளே ஊற்றி, வெளியே வராதவாறு கங்கை வெளியேற்றிய அந்த ஓட்டையின் மூலம் இந்த நெய்யை ஊற்றப்பட்டு மூடுகின்றார்கள். காரணம், ஐயப்பன் சிவனுக்கும் திருமாலுக்கும் மாய பிறப்பாக உதித்தவர் என்பதால், ஹரி ஹரன் புதல்வனாக சபரி வாசனாக தோன்றியவர் ஐயப்பன். இதில் இன்னொரு இரகசியம் உண்டு. ஐயப்பனுக்கு 2 குடும்பங்கள் உண்டாகும். காரணம், சிவ சக்தி பார்வதி குடும்பமும் லட்சுமி நாராயணன் குடும்பமும் இரு குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக இருப்பவர் ஐயப்பன். அதனால்தான் இவர் ஐயப்பன் இரு குடும்பத்தின் அருளாசியை அருளும் அளவிற்கு அருளப்படுகின்றனர். அப்பன் அருளால் சொல்லப்படுகின்றது. மேலும் 18 படிகள் விளக்கம் அப்பன் எனது சிந்தையில் அருளியதை நான் பதிவு செய்கின்றேன். நமது பிறந்த நாள் முதல் வாழ்ந்து செல்லும் நாள் வரை நாம் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்போம். அதாவது நவ கிரகங்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் இதற்குள்ளேயே நமது மனித வாழ்வு அடங்கி வருகின்றன. இதில் 9 கிரகங்கள் ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும். இது சத்தியமான ஒன்று. அதனால்தான் ஐயப்பன் காண ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதமிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை பூர்த்தி செய்தவுடன் ஐயப்பனை காண செல்ல வேண்டும். மேலும் பச்சரிசி அரிசியை நாம் எடுத்து செல்வோம். அரிசி என்பது அதுவும் சிவ விஷ்ணு சொரூபமாகும். அரிசி என்பது அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்த சொரூபமே அரிசியாகும். வாழ்நாள் முழுவதும் நமக்கு பசியை போக்கும் தெய்வ அம்சமாக அன்னபூரணி அருளுகின்றார். இவை இரண்டையும் இரு முடிகளாக சுமந்து 18 படிக்கு மேல் நாம் ஏறும்போது 5 படிகள்
பஞ்சபூதங்களால் இந்த உலகையும் நம்மையும் ஆளுகின்றன. மற்ற 9 கிரகங்கள் நமது வாழ்வில் ஒன்றிப்போன அம்சங்களாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. 4 வேதங்கள் நமது மனித குலத்திற்காக படைக்கப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயங்கள். இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து 18 படிகளாக ஐயப்பன் எதிரே இருப்பதால் நாம் அதில் ஏறி செல்லும்போது நமது வாழ்க்கையின் தத்துவங்களை அருளுகின்றன. இவை யாவையும் இரு முடிகளை கொண்டு ஏறும்போது நமது நற்பலன்களை ஐயப்பன் மூலம் அருளுகின்றார் என்று இது சத்தியமான ஒன்று என்று எனது சிந்தையில் அப்பன் முருகன் அருளால் அருளப்பட்டதை மக்கள் நலம் கருதி இப்பதிவினை நான் பதிவு செய்கின்றேன். இது தெய்வ ரகசியம் என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்ட ஒரு ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக ரகசியங்களும் மக்கள் நலம் கருதி இந்த பதிவினை எல்லோருக்கும் பகிரவே பதிவு செய்கின்றேன். ஐயப்பன் என்பது ஒரு பிரம்மச்சரியத்தை குறிக்கும் தெய்வமாக அருள்பாலிக்கின்றார். ஆனால் எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் பிரம்மச்சரியத்தோடு ஒரு தெய்வம் இருந்து அருளப்படுகின்ற ஒரு அம்சமான 5 மலைகள் மீது கடந்து சென்றால் 5 மலைகளை கடந்து சேர்ந்தால் ஐயப்பன் அருளாசி கிடைக்கப் பெறுகின்றன. இது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சிறப்பு மாதங்களாக இருப்பதால் இந்த மாதத்தில் ஐயப்பனுக்காக ஐயப்ப பக்தர்கள் இருமுடிகளை கொண்டு அவரை தரிசனம் செய்து அருளாசி பெற்று வாழ்வில் பல வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த பதிவு ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் என்று அப்பன் முருகன் அருளால் அடியேன் முருகன் ரவி முருகன் பதிவு செய்துள்ளேன். ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா, வீரவேல் முருகனுக்கு ரோகரா, சக்திவேல் முருகனுக்கு ரோகரா, எனையாலும் சண்முகனுக்கு அரோகர் 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 அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில், ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில், ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம்
சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவனை நாடு அவன் புகழ் பாடு, அவனை நாடு அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அவனை நாடு அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. இருப்பது காடு வணங்குது நாடு, இருப்பது காடு வணங்குது நாடு. அவனை காண தேவை பண்பாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பூஜைகள் போடு தூய அன்போடு, பூஜைகள் போடு தூய அன்போடு, பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். பூஜைகள் போடு தூய அன்போடு, பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள். அருள் வேணும் அன்பரெல்லாம் வாழ வைப்பான், அருள் வேண்டும் அன்பரெல்லாம் வாழ வைப்பான். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.